ஏய் ரியா, என்ன வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கியா? ஆமா, சூப்பரா இருக்கு இந்த இடமே. ஓ, இது உன்னோட ரூமா? சொல்லு ரியா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா வந்ததுல இருந்து உன் ஒய்ஃப நான் பார்க்கவே இல்லையே. உன்கிட்ட தான் கேக்குறேன், எங்க உன் ஒய்ஃப்? அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஓ, ஏன் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்கா. ஓ, அதான் உன் ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்கா? ஆமா. ஆமா, நீங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? இந்த குண்டச்சியை லவ் பண்ணி வர கல்யாணம் பண்ணி தொலைக்கணுமா? ஹோய், சொல்லு நீயா? அரேஞ்ச் மேரேஜ் தான். ஓ வாவ், சூப்பர். ஏன், என்னாச்சு? இல்ல, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? இப்பெல்லாம் யாரு வீட்ல பாக்குற பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? ஸ்கூல் படிக்கும் போதே இப்பெல்லாம் லவ் பண்றாங்க. அவங்க லைஃப ஸ்பாயில் பண்றது இல்லாம லைஃப்ல செட்டில் ஆகாமலே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனா நீ உங்க வீட்ல சொன்ன பொண்ணைய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற பாரு, சூப்பர். பரவாயில்ல, அப்பா அம்மாவை மதிச்சு அவங்க மரியாதையை காப்பாத்திருக்க. ஆமா, நீ உன்னோட ஒய்ஃப கல்யாணம் பண்ணும்போதுதான் முதல் தடவையா பாத்தியா இல்ல அதுக்கு முன்னாடியே பாத்திருக்கியா? இல்ல, முன்னாடியே பாத்திருக்கேன். அப்படியா? அது எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவங்க அப்பா. நாங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாண்டதா சொல்லுவாரு. ஆனா எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. என்ன இனியா இப்படி பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு சப்பன் ஆக்கிட்ட? நான் இன்னும் முடிக்கல. நான் விவரம் தெரிஞ்சு அவளை பாத்திருக்கேன். ஆக்சுவலா நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சாம்பியனா மெடல் வின் பண்ணேன். அப்போ ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம். அப்பதான் அவளை பார்த்தேன். ஓ, அந்த ஃபங்க்ஷன்ல என் மெடல் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் அந்த மெடலை எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க வந்தா. அப்போ பார்த்தேன். வாவ். நீங்க என் அண்ணன் பொண்ணு கழுத்துல மெடல்ல போட்டு போட்டோ எடுத்துட்டு மறந்துட்டு போயிட்டீங்க. ஓ, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் அவளை வந்து நான் தான் அவ வீட்ல டிராப் பண்ண போனேன். அப்ப அவளை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அப்புறம் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்போ நான் கவலைப்படாத, அவங்க வரதுக்கு முன்னாடி நானே உனக்கு கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன். அப்படியே அவங்க முன்னாடி வந்துட்டு போயிட்டா நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விளையாட்டா சொன்னேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் என் கல்யாணம் என்ன ஆகுறது? அப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போயிட்டாங்கன்னா நானே உன்னை கட்டிக்கிறேன். போதுமா? செம்ம இன்ட்ரெஸ்டிங் இனியா உங்க லவ் ஸ்டோரி. ஆனா அந்த வார்த்தை உண்மையாகும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஓ, அவ்ளோ லவ் உன் வைஃப் மேல? ஐயோ, ஓ சூப்பர் இனியா, எல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சிருக்க. சோ ஸ்வீட். சரி, நான் போய் இந்த வீடு ஃபுல்லா சுத்தி பார்க்க போறேன். பாய். இந்த மூதேவியை பார்த்ததுதான் என் வாழ்க்கையில செஞ்ச பெரிய பாவம்.
அதை எப்படி நான் மறப்பேன்? சமைச்சே முடிச்சாச்சு, இன்னும் ராசாத்திய காணுமே. எங்க போனா? ராசாத்தி, எங்க ஆளை காணோம்? ராசாத்தி, உன்னை எங்கெல்லாம் தேடுற ராசாத்தி? நீ ரூம்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அப்ப கீழே வா, கிச்சன்ல நான் தனியா வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல. மாமா வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அத்தை கூப்பிடுறாங்க. இப்ப என்ன பண்றது? வான்னு சொல்றேன்ல, என்ன யோசிச்சுக்கிட்டே நிக்கிற? வா. நீ அப்பளம் பொரிச்சிடு. நான் எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டேன். எல்லாம் பசி பசின்னு வந்துருவாங்க. சரி அத்தை. இனியா? ஏய் ரியா, என்ன போர் அடிக்குதா? இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? நீ இன்னும் சாப்பிடல? அம்மா, சரி வா, கிச்சன்ல தான் இருப்பான். வா. பாத்தியா, சாப்பாடுலாம் ரெடியா தான் இருக்கு. நீ உட்காரு. ஓகே. நான் போய் அம்மாவை கூட்டு வரேன். இனியா, கிச்சனுக்கே வந்துட்ட? பசிக்குதா? இல்லம்மா, ரியாவுக்கு தான் பசிக்குதான். அதான் சாப்பாடு வைக்கலான்னு. எல்லாம் ரெடி பண்ணி டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன். ராசாத்தி, அத்தை நீ போய் கொஞ்சம் ரியாக்கு சாப்பாடு போடு. சரிங்க அத்தை. நீ இங்க வர, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? ஒழுங்கா மாடிக்கு போ, மாடிக்கு போ. அத்தை, கால் புடிச்சது மாதிரி இருக்கு. நீங்க போய் சாப்பாடு போடுங்க அத்தை. அப்படியா? சரி. நீ என்னடி பண்றீங்க? உன்னை ரூம்ல தானே இருக்க சொன்னேன். நான் ரூம்ல தான் இருந்தேன் மாமா. அத்தை தான் கூப்பிட்டாங்க. ஏய், நான் ரியா போற வரைக்கும் அவ கண்ணிலே படாதன்னு சொன்னல. வேணும்னே பண்றியா நீ? சத்தியமா இல்ல மாமா. அத்தை தான் என் கைய புடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. சரி, ரியா சாப்பிட உட்கார்ந்திருக்கா. நீ வெளியில வந்துடாத, சரியா? சரிங்க மாமா. ராசாத்தி, மாமா ஏதோ வேலையா கூப்பிடுறாரு. நீ ரியா கிட்ட இரு. அவளுக்கு சாப்பாடு போடு. இங்கிருந்து வெளியில வந்த அவ்வளவுதான். என்ன ரியா, சாப்பாடுலாம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆமா, இதெல்லாம் யார் சமைக்கிறது? ஐயோ, அந்த குண்டச்சி சமைச்சதுல. யார் சமைக்கிறது? நம்ம வீட்டு வேலைக்காரி சமைச்சது. ஓ, சூப்பரா இருக்குன்னு நான் சொன்ன உங்ககிட்ட சொல்லிடு. ரியா, என்னாச்சு? ரியா, ரியா, ஏய், ஓகேவா? ஓகேவா? சரி இரு, தண்ணி கொண்டு வர. இரு இரு ரியா, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஒண்ணு இல்ல. ஐயோ,
ரியா ஒரு நிமிஷம். அம்மா அம்மா ஜரா தண்ணி கொண்டு வாங்க. ரியா ஒரு நிமிஷம். என்னங்க பாத்து தண்ணி குடிங்க தண்ணி. என்ன கொஞ்சம் குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆமா, நீங்க யாரு? உங்களை நான் இந்த வீட்ல பார்த்ததே இல்லையே. அச்சோ, என்ன சொல்ல போறாளோ தெரியலையே. யார் இவங்க? ஆ, ஆ. ஆ, அது நான் சொன்னல, வீட்டு வேலைக்காரி. ஓ, இவங்க தான் இதெல்லாம் சமைச்சதா? ஆமா. சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருந்ததுங்க. நன்றிங்க. இப்போ ஓகேவா? சாப்பிடு. வேலைக்காரி செம்ம ஆள் போல. ஏன் அவ அவ ஏதாவது பண்ணாளா? இல்ல, வழக்கமா வீட்டுக்காரங்க சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறது தான் வேலைக்காரங்க சாப்பிடுவாங்க. ஆனா இவ சாப்பிட்டு மிச்சம் இருந்தாதான் நீங்களே சாப்பிடணும் போல. கொழு கொழுன்னு எப்படி இருக்கா? ஆனா இனியன் இவளை பார்த்தா ஒரு வேலைக்காரி ஃபீலே வரல. என்னை காணவில்லையே நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு. என்ன கண்மணி அப்படி பாக்குற? இல்ல, நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். அந்த ரியா வந்ததுல இருந்து உங்க போக்கே சரியில்லையே. கண்மணி அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணும் இல்ல. கண்மணி சும்மா இரு கண்மணி. ஒண்ணு இல்ல சொன்னா கேள்றி. என்னாச்சு? வாரியா? ஒண்ணு இல்ல, நாங்க சும்மா அப்படிதான். உங்க வைஃப் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ஆமா, அழகுதான். ஆமா, நீங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ்னு சொல்லலாம், அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லலாம். எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் பேசுனது கூட கிடையாது. அப்படியா? சரி, ஓகே. முதல் வாட்டி உங்க வைஃபை எங்க பாத்தீங்க? நான் முதல் டைம் கண்மணி முகத்தை பார்க்கவே இல்ல. அவ முதுகுல இருக்கிற பட்டர்ஃப்ளை டாட்டூ தான் பார்த்தேன். ஓ, அப்படியா? அப்புறம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான் முதல் முறையா அவ முகத்தை நான் பார்த்தேன். ஓ, சூப்பர்.
கண்மணி நீங்க சொல்லுங்க, நீங்க எப்ப முதல் வாட்டி அவரை பாத்தீங்க? ஆ, ஆ, நான் சொல்லுங்க. ஐயோ, ஆ, ஆ, சொல்லுங்க கண்மணி. ஆ, 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 அது வந்து சொல்லு. கண்மணி, ஆ, what happened? ஆ, இல்லைங்க, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. என்னங்க நீங்க? உங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கு. இங்க பாருங்க, பொதுவா கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்க தான் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனா இங்க ரொம்ப டிஃபரெண்டாவ்ல இருக்கு. என்ன பொண்ணு நீங்க? இங்க பாருங்க, பொதுவா கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்க தான் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனா இங்க ரொம்ப டிஃபரெண்டாவ்ல இருக்கு. ஆ, என்ன பொண்ணு நீங்க? இப்படிலாம் இருக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் எடுத்து நல்லா நிறைய பேசுங்க. அப்பதான் ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ரெண்டு பேருக்குமே அந்த பாண்டிங்கே இருக்காது. இதோ நம்ம இனியனை பாருங்க, அவங்க வைஃப முதல்ல எங்க பார்த்தன்றதுல இருந்து அவங்க போட்டிருந்த Dress வரைக்கும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு. அதுதாங்க லவ், அதுதான் கெமிஸ்ட்ரி. அவரே பார்த்தாவது நீங்க ரெண்டு பேரும் கத்துக்கோங்க. சரி, ஓகே, பாய். பாய். பாத்தியா, எல்லாம் எனக்கு வேணும். யார் இவங்க? வீட்டு வேலைக்காரன். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சோ ஜாலியா என்னோட ரூம்ல வந்து பெட்ல அதிகாரமா உட்கார்ந்துட்டு இருக்க. வேலைக்காரி எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? ஏதோ நல்லா சமைக்கிறேன், நல்ல பொண்ணுன்னு பாராட்டினா அதுக்கு நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவியா? அதுவும் பெட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. நீ என்ன இனி எனக்கு வைஃபா? இந்த மாதிரி இருக்க இனியனோட வைஃப்க்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. தெரியாம பண்ணிட்டேன். இது தெரியாம பண்ற தப்பா? இனியன் வைஃப் ஊர்ல இருந்திருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். இல்ல இனியனுக்கு ஏதாவது ரூட் விடுறியா?